Morning students, let us start our new chapter in 12th computer science, chapter 14, that is importing C++ programs in Python. C++ programs Python மூலியமா எப்படி execute பண்ணலாம் அப்படிங்கறத தான் இந்த லெசன்ல பார்க்க போறோம். Before that, we have to understand what is the difference between Python and C++. Python and C++ are general purpose programming language. However, Python is quite different from C++. In a difference பார்த்தோம்னா Python is typically an interpreted language whereas C++ is an compiled language. Interpreter, compiler அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். All the programs are written in high level languages. அதாவது இங்கிலீஷ்ல தான் எல்லா ப்ரோக்ராமுமே எழுதுறோம். That a computer cannot understand. To make it understand by the computer, we need to convert the high level language into a machine readable form. அதுக்கு ஒரு translator தேவை. There are two types of translator. One is interpreter, another one is compiler. To convert the high level text to a machine readable form, we need a translator. There are two types of translator, that is one is interpreter and another one is compiler. Interpreter க்கும் compiler க்கும் என்ன difference அப்படின்னா, while executing a C++ program, before execution we have to compile the program. C++ program execute பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், compile பண்ணணும். கம்பைல் பண்ணும்போது ஹோல் ப்ரோக்ராமையுமே அது கம்பைல் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் ஃபார்மேட்டில் மாற்றி வச்சுட்டு தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். பட் பைத்தன்கிறது இன்டர்பிரிட்டர். ஸோ அது ஃபுல் ப்ரோக்ராமையும் என்ன பண்ணாது, கம்பைல் பண்ணாது. ரன் டைமில் அதுவே லைன் பை லைனாக என்ன பண்ணிக்கும், எக்ஸிக்யூட் பண்ணிக்கும். லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் இட் மோர் கிளியர்லி. C++ ப்ரோக்ராம் ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். I think you will remember the C++ program studied in 11th standard. See this program, int x equal to 10 சொல்லிருக்கேன். If x value is greater than 5 னா cout x plus 5 else cout y plus 5 அப்படின்னு சொல்லிருக்கேன். C++ல first we need to compile the program. Before compiling we need to save the program. I'm saving the program in desktop. See, it is showing an error. ஸோ கம்பைல் பண்ணும்போது ஹோல் ப்ரோக்ராமையுமே செக் பண்ணி ஆப்ஜெக்ட் ஃபார்மேட்டில் மாற்றிருக்கு. அண்ட் எரர் சொல்லுது ஒய் வாஸ் நாட் டிக்ளேர்ட் இன் த ஸ்கோப் அப்படின்னு சொல்லுது இல்லையா. ஸோ C++ ப்ரோக்ராம் என்ன பண்ணணும், எக்ஸிக்யூஷனுக்கு முன்னாடி கம்பைல் பண்ணி ஹோல் ப்ரோக்ராமையும் செக் பண்ணுது. பட் இதே நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு பைத்தனில் இந்த மாதிரி மாடல் ப்ரோக்ராம் எழுதி பார்ப்போம். ஸோ சேம் ப்ரோக்ராம் தான் பாருங்கள். இது C++ல ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம், இது பைத்தனில் எழுதியிருக்கோம். பைத்தானில் ரன் பண்ணணுன்னாலும் ப்ரோக்ராம் மஸ்ட் பி சேவ்ட்.
ஸோ எனக்கு ஆன்சர் கிடைக்கிது. இதே ப்ரோக்ராம் C++ல எக்ஸிக்யூட் பண்ணால் அவுட்புட்டில் எரர் வருது, y was not declared in the scopeன்னு. பட் அதே ப்ரோக்ராமை நான் பைத்தனில் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஹோல் ப்ரோக்ராமை அது என்ன பண்ணலை, கம்பைல் பண்ணலை, ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸிக்யூட் பண்ணுது. x = 10, x is greater than 5 பார்க்குது. ஸோ அதனால் எஸ் அப்படிங்கிறனால அவுட்புட் பிரிண்ட் பண்ணிடுது. எல்ஸ் பார்ட் பக்கம் அது போகவே இல்லை. சப்போஸ் நான் x = 4 அப்படின்னு தரேன்னா வாட் வில் ஹேப்பன்? It is showing an error that y is not defined. இந்த portion of code execute ஆகிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் இது இதை கன்சிடர் பண்ணுது, இல்லைன்னா it will not consider it. அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், இன்டர்பிரிட்டர்னு சொல்கிறோம். பட் கம்பைலரில் என்ன பண்ணுது, ஹோல் ப்ரோக்ராமையும் ரன் பண்ணி கம்பைல் பண்ணிவிட்டு அப்புறம் தான் என்ன பண்ண முடியும், ரன் பண்ண முடியும். திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் an compiler and an interpreter. Next one is Python is a dynamic typed language, whereas C++ is an statically typed language. Dynamic type அப்படின்னா it is an interpreter based program, statically in a compiler based program. Once a variable is defined, we cannot change the variable into another data type. இப்போ static அப்படின்னா int a அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அந்த a ஓட வேல்யூவை ஃபுல்லாகவே நம்ம இன்டீஜராக தான் ப்ரோக்ராம் ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியும். அதை வேறு எங்கேயும் என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது இன் ஸ்டாட்டிக் டைப். பட் பைத்தன் வந்து டைனமிக் டைப். டைனமிக் டைப்னா என்ன பண்ணலாம், சி a = 23ன்னு சொல்கிறேன், தென் print a அப்படின்னு சொல்கிறேன், இட் இஸ் பிரிண்டிங் 23. நெக்ஸ்ட் a = பைத்தன் அப்படின்னு சொல்கிறேன், print a சொல்கிறேன். ஸோ இங்கே இன்டீஜராக இருந்தாலுமே கேரக்டராக இருந்தாலுமே இட் வில் அக்செப்ட். அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், டைனமிக் டைப் ஆஃப் டேட்டான்னு சொல்கிறோம். பட் இன் C++ல ஒன்ஸ் ஒரு வேரியபிளை இன்டீஜராக டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா கடைசி வரைக்குமே அதை நம்ம இன்டீஜராக மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். Next difference is data type is not required while declaring a variable. Python program நமக்கு நல்லா தெரியும், x = 4ன்னு தான் சொல்லியிருக்கோம். அதோட டேட்டா டைப் என்னங்கிறத நம்ம டிக்ளேர் பண்ணவே இல்லை. பட் இன் கேஸ் ஆஃப் C++ ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணும் போது அதோட டேட்டா டைப் என்னங்கிறத டிஃபைன் பண்ணியே ஆகணும். It can act both as a scripting and general purpose language. It is a general purpose language only. Scripting language na enna, general purpose language na enna paaka porom. Yet these two languages complement one another perfectly. Ivlo difference irundhalume these two languages it complements, supports each other perfectly. Python is mostly used as a scripting language or glue language. Glue apna it is used to attach two things. Adha glue nu solrom illaya. That is, the top level program mostly calls routines written in C or C++. Routines are a part of code. ஒரு ப்ரோக்ராமில் இருக்கிற பார்ட் ஆஃப் கோடை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ரொட்டீன்னு சொல்கிறோம். C or C++ ப்ரோக்ராமில் இருக்கிற கோடை நம்ம பைத்தானில் கால் பண்ணி யூஸ் பண்ணலாம். திஸ் இஸ் யூஸ்ஃபுல் when the logic can be written in terms of existing code. C or C++ல ஒரு லாஜிக்கல் கோட் எழுதியிருந்தோம்னா that we can execute using பைத்தான். அதனால் பைத்தானை நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் ஆர் க்ளூ லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். சி ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னு என்னென்னு சொல்லியிருக்காங்க, எ ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் இஸ் எ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டிசைன்டு ஃபார் இன்டகிரேட்டிங் அண்ட் கம்யூனிகேட்டிங் வித் அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட இன்னொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். Some of the most widely used scripting languages are JavaScript, VBScript, PHP, Perl, Python, Ruby, ASP&, TCL. இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், C++ ப்ரோக்ராமை பைத்தானோட எப்படி இன்டகிரேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ டூ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை இன்டகிரேட் பண்ண முடியுது, கம்யூனிகேட் பண்ண முடியுதுன்னா such languages are called as scripting languages. Here Python is a scripting language. Since a scripting language is normally used in conjunction with another programming language, they are found alongside HTML, Java or C++. Conjunction na used to connect two things. ரெண்டு things connect பண்ண முடியறதுனால இதை scripting language னு சொல்கிறோம்.
ஸோ தே ஆர் ஃபவுண்ட் alongside. எது கூடலாம் இது யூஸ் ஆகுது? HTML கூட, ஜாவா கூட, C++ கூடலாம் இந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸை யூஸ் பண்ண முடியும். பிகாஸ் இட் கேன் கனெக்ட் டூ லாங்குவேஜஸ். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அண்ட் கம்யூனிகேஷன் லாங்குவேஜ்? programming language. Basically all scripting languages are programming language. எல்லா scripting languages மே programming language. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. scripting language is used to communicate between two programming language. அதான் நம்ம scripting language னு சொல்றோம். The theoretical difference between the two scripting language that do not require the compilation step and rather interpreter. Scripting language compile பண்ண தேவையில்ல, interpreter யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். For example, normally a C++ program needs to be compiled before running, whereas a scripting language like JavaScript or Python need not be compiled. C++ program execute பண்றதுக்கு முன்னாடி compile பண்ணனும். ஆனா scripting language like JavaScript, Python இருந்துச்சுன்னா compile பண்ண தேவையில்லை. A scripting language requires an interpreter while a programming language requires a compiler. A given language can be called a scripting or programming language depend on the environment they are put to use. என்ன மாதிரி சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆர் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜான்னு சொல்ல போகிறோம். வாட் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்? டு ஆட்டோமேட் சர்டன் டாஸ்க் இன் அ ப்ரோக்ராம். ஆட்டோமேட்னா டு டூ இட் பை இட் செல்ஃப், தானாகவே ஒர்க் பண்ணிக்கிறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ஆட்டோமேட் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சில ஒர்க்கை ப்ரோக்ராமில் அதுவாக செஞ்சுக்கிறதுக்காக ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணுறோம். எக்ஸ்ட்ராக்டிங் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் அ டேட்டா செட். ஆல்ரெடி நமக்கு டேட்டானா என்னென்னு தெரியும், இன்ஃபர்மேஷன்னா என்னென்னு தெரியும். ஒரு பர்டிகுலர் டேட்டாவிலேருந்து இன்ஃபர்மேஷனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் யூஸ் ஆகுது. லெஸ் கோட் இன்டென்சிவ் ஆஸ் கம்பேர்ட் டு ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். லெஸ் கோட் இன்டென்சிவ், நம்ம பக்கமாக நிறைய கோட் எழுத தேவையில்ல. வித் மினிமல் கோட் we can perform the task. ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் பேஜாக நிறைய கோட் எழுத வேண்டியது இருக்கும். பட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸில் லெஸ் கோட் எழுதுனா போதும். இட் கேன் பிரிங் நியூ ஃபங்க்ஷன்ஸ் டு அப்ளிகேஷன் அண்ட் க்ளூ காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம்ஸ் டுகெதர். புது ஃபங்க்ஷன் எல்லாம் கொண்டு வர முடியும். அண்ட் காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம்ஸ், ரொம்ப கஷ்டமானதெல்லாம் க்ளூ ஜாயின் டுகெதர் பண்ணலாம் யூஸிங் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ். Python is actually an interpreted high level general purpose programming language. Interpreted language, high level language, general purpose programming language. This Python that can be used in modern operating systems. It can be used for processing text, numbers, images, scientific data and just about anything else you might save on a computer. ஒரு கம்ப்யூட்டரில் இருக்கிற டேட்டாவாக இருந்தாலும், இமேஜாக இருந்தாலும், சயின்டிஃபிக் டேட்டாவாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலுமே we can process it in Python. Nowadays large applications are written almost exclusively in Python. நிறைய ப்ரோக்ராம்ஸ் பைத்தனில் தான் எழுத ஆரம்பிக்கிறாங்க. வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் பைத்தன் ஓவர் C++? C++ஐ விட பைத்தனில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னா எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். பைத்தன் யூசஸ் ஆட்டோமேட்டிக் கார்பேஜ் கலெக்ஷன் whereas C++ does not. See this. Python deletes unwanted object, built-in types or classes or instances automatically to free the memory space. Memory space free பண்றதுக்காக Python ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிக்கும், தேவையில்லாத ஆப்ஜெக்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிடும். ஸோ மெமரி சேவ் பண்ண முடியும். Python deletes unwanted objects automatically. The process by which Python periodically frees and reclaims the block of memory that no longer are used called garbage collection. ஸோ தேவையில்லாத மெமரி ஸ்பேஸ் எல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு மெமரியை சேவ் பண்ணுற ப்ராசஸை தான் பைத்தனில் நம்ம என்னென்னு சொல்கிறோம், கார்பேஜ் கலெக்ஷன்னு சொல்கிறோம். பைத்தனில் ஆட்டோமேட்டிக் கார்பேஜ் கலெக்ஷன் இருக்குது, C++ல இல்லை. C++ இஸ் a static typed language whereas Python is a dynamic typed language. ஆல்ரெடி பார்த்தோம். Python runs through an interpreter while C++ is a pre-compiled language. அதுவும் நமக்கு தெரியும். Python codes tends to be 5 to 10 times shorter than written in C++. ஒரு கோடு C++ல எழுதணும்னா அதே கான்செப்ட் பைத்தனில் பண்ணோம்னா 5 to 10 times கோட் ஷார்ட்டராக எழுதுனா போதும். In Python there is no need to declare the data type explicitly whereas it should be done in C++. ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணோம்னா டேட்டா டைப் எக்ஸ்பிளிசிட்டாக C++ல மென்ஷன் பண்ணியே ஆகணும். பட் பைத்தனில் அதெல்லாம் தேவையில்லை. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். In Python, a function may accept an argument of any type and return multiple values.
பைத்தனில் என்ன பண்ண முடியும், ஒரு ஃபங்க்ஷன் மல்டிபிள் வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ண முடியும் வித்தவுட் எனி கைண்ட் ஆஃப் டிக்ளரேஷன் பிஃபோர் ஹேண்ட். வேர்ஆஸ் இன் C++ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கேன் ரிட்டர்ன் ஒன்லி ஒன் வேல்யூ. பைத்தனோட ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கேன் ரிட்டர்ன் மல்டிபிள் வேல்யூஸ், வேர்ஆஸ் C++ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கேன் ரிட்டர்ன் ஒன்லி ஒன் வேல்யூ. These are the advantages of Python over C++. Now we are going to see how to import C++ files in Python. C++ files Python க்கு எப்படி import பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். Importing C++ program in Python program is called as wrapping up of C++ in Python. C++ program Python க்கு import பண்ற process தான் நம்ம என்னன்னு சொல்றோம், wrapping up of C++ in Python. Wrapping or creating Python interface for C++ program are done in many ways. அதுக்குன்னு நிறைய interfaces எல்லாம் இருக்கு. என்னென்ன interfaces applications எல்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா, Python C API, API னா application programming interface. இது C programs ஓட Python interface பண்றதுக்கு. C types for interfacing with C programs. Swig, simplified wrapper interface generator. இதில் both C and C++ நம்ம பைத்தானோட integrate பண்ண முடியும். Cython is both Python like language for writing C extensions, C programs எல்லாம் பைத்தானோட integrate பண்றதுக்கு. Boost, it is a Python, a framework for interfacing Python and C++. Python C++ integrate பண்றதுக்கு யூஸ் பண்றது Boost. And final one is MinGW, minimalist GNU for Windows. இதை தான் நம்ம இந்த லெசன் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். These are the various interfaces used to integrate C++ program with Python programming. இதில் பர்டிகுலராக நாம் இந்த லெசனில் எதை பற்றி பார்க்க போகிறோம், MinGW பற்றி பார்க்க போகிறோம். MinGW interface refers to a set of runtime header files used in compiling and linking the code of C and C++ and Fortran to be run on Windows operating system. C++ மாதிரியே Fortran, that is formula translationங்கிற ஒரு லாங்குவேஜ் இருக்கு. இது எல்லாத்தையும் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ரன் பண்ணுறதுக்கு தான் என்ன யூஸ் பண்ணுறோம், MinGW interface யூஸ் பண்ணுறோம். MinGW W64, it is the version of MinGW, is the best compiler for C++ on Windows. C++ Windowsல ரன் பண்றதுக்கு ஒரு best compiler னு எதை சொல்லலாம், MinGW. To compile and execute the C++ program, you need G++ for Windows. ஒரு C++ program Windowsல ரன் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன தேவை, G++ தேவை. MinGW allows to compile and execute C++ program dynamically through Python program using G++. ஒரு C++ program Python program மூலமா execute பண்ணலாம் using G++. Understand it carefully. We can execute a C++ program using Python program through G++ interface. Python program that contains the C++ coding can be executed only through MinGW64 project run terminal. The run terminal open the command line window through which Python program should be executed. G++ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன் MinGWல. இந்த GW ஓட run command ஓப்பன் பண்ணணும்னா we'll get the run command of MinGW. இந்த run command prompt மூலமா நம்ம என்ன பண்ணலாம், Python program that contains the C++ coding can be executed. C++ coding வச்சிருக்கிற Python program நம்ம என்ன பண்ணலாம், execute பண்ணலாம். எது மூலமா, through this command prompt of G++. G++ is a program that calls GNU C compiler and automatically links the required C library files to the object code. இப்போ ஒரு C++ ப்ரோக்ராம் ரன் பண்ணோம்னா அதுக்கு நிறைய ப்ரீலோடட் ஃபைல்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணணும் இல்லையா, அதெல்லாம் இங்கே பண்ண போகிறது யார், G++. ஒரு G++ ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக C++க்கு தேவையான லைப்ரரி ஃபைல்ஸ் எல்லாமே இதில் என்ன பண்ணி வச்சுக்கோம், லிங்க் பண்ணி வச்சுக்கோம். ஸோ த்ரூ திஸ் we can run a C++ program through Python program. ஒரு C++ கோடிங்கை பைத்தன் ப்ரோக்ராம் மூலமா G++ இன்டர்ஃபேஸில் நாம் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஹவு டு டூ தட், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், MinGW ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும். MinGW நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன்.
executing C++ program through Python. Double click on the run terminal of min.gw. அந்த command prompt தான் run terminal அப்படின்னு சொல்கிறோம். Go to the folder where Python software is located. என்னோட சிஸ்டமில் Python software எங்கே நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன்னா, ஸோ in my C colon Python folderக்குள்ளே நான் Python software இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா cd ஸ்பேஸ் C கோலனில் தான் இருக்குது, எந்த ஃபோல்டருக்குள்ளே போகணும், பைத்தான் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே போயிடணும். ஸோ அங்கே தான் என்னோடய பைத்தன் சாஃப்ட்வேரை நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கோ டு த ஃபோல்டர் வேர் த பைத்தன் சாஃப்ட்வேர் இஸ் எக்ஸிக்யூட்டட். பைத்தன் சாஃப்ட்வேர் இருக்கிற ஃபோல்டருக்கு நான் போயாச்சு ஆல்ரெடி. சரியா, இவங்க வந்து எங்கே சேவ் பண்ணி வச்சுருக்காங்க, C கோலன் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் ஓப்பன் ஆஃபீஸ் பைத்தன் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க, அதுக்குள்ளே போய்க்கிறாங்க. cd ஸ்பேஸ் நம்ம எந்த பாத் கொடுக்குறோமோ அந்த பாத்தில் போயிடும். cd மீன்ஸ் சேஞ்ச் டைரக்டரி. அப்சல்யூட் பாத்னா எங்கே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த பிளேஸ் தான் அப்சல்யூட் டைரக்டரி அப்படின்னு சொல்கிறோம். In this example, to go to the folder where Python is located, we should type the following command. cd ஸ்பேஸ் என்ன பாத் வேணுமோ அந்த பாத் கொடுத்தோம்னா அந்த இடத்துக்குள்ளே போயிடும், இந்த இடத்துக்குள்ளே போயிடும். ஓகேவா. ஸோ நானும் இங்கே கொடுத்துருக்கேன் இல்லையா, cd ஸ்பேஸ் பைத்தன் அப்படின்னு சொன்னோடனே பைத்தன்கிற ஃபோல்டருக்குள்ளே ஓப்பன் ஆகிடுச்சு. கன்சிடர் த எக்ஸாம்பிள் pycpp.py is a Python program which will read the C++ program pally.cpp. ஸோ லிசன், ஆல்ரெடி நான் pally.cpp அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் எழுதி வச்சுருக்கோம். that is a C++ program. pally refers to palindrome. ஒரு palindrome நம்ம ஆல்ரெடி C++ல படிச்சிருப்போம். ஒரு நம்பர் palindrome இல்லையா அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறது எப்படிங்கிறத படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இன்ட் மெயின் ஒரு நம்பர் யூசர்கிட்டருந்து வாங்குகிறோம், அந்த நம்பர்ஸை ரிவர்ஸ் பண்ணி கிவன் நம்பரும் ரிவர்ஸ் நம்பரும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதை நம்ம palindrome சொல்கிறோம், இல்லைன்னா தட் இஸ் நாட் அ palindrome சொல்லுவோம். ஸோ ஐ ஹவ் ஆல்ரெடி ரிட்டன் அ ப்ரோக்ராம், அது யாரெல்லாம் சொல்லுது பார்த்துக்கலாம். So let us check. So it is my C++ program to find whether a given number is palindrome or not. So அதுக்கு நான் ஒரு Python program also எழுதியிருக்கோம். How to read the C++ program in Python அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரோக்ராமும் எழுதியிருக்கோம். So this is the program to read the C++ file in Python. இந்த Python program மூலமா தான் நம்ம அந்த C++ ஃபைலை ரீட் பண்ண போகிறோம். Will give the explanation of this program later. ஸோ இப்போதைக்கு நீங்கள் என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும், palindrome ஃபைண்ட் அவுட் பண்ண C++ ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது. அந்த C++ ப்ரோக்ராமை ரீட் பண்ணுறதுக்கு என்கிட்ட ஒரு Python ப்ரோக்ராம் இருக்குது. ஓகே. ஸோ கன்சிடர் a program pally.cpp that accepts a number and display whether the number is palindrome or not. For the entered input 232, the output will be displayed will be palindrome. The C++ program pally is typed in notepad and saved as pally.cpp. Same way Python program is also typed and saved as some name.py. ஸோ ஒரு சிபிபி ப்ரோக்ராம் C++ ப்ரோக்ராம் இருக்குது. அந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணும், கிவன் நம்பர் palindrome இல்லையான்னு செக் பண்ணும். அனதர் ஒரு பைத்தன் ப்ரோக்ராம் எழுதி வச்சுருக்கோம். அந்த பைத்தன் ப்ரோக்ராம் எதுக்கு, டு ரீட் த C++ கோட். இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலான்னா, டு எக்ஸிக்யூட் அவர் ப்ரோக்ராம் டபுள் கிளிக் ஆன் த ரன் டெர்மினல், சேஞ்ச் த பாத் டு த பைத்தன் ஃபோல்டர் லொக்கேஷன். ஸோ பைத்தன் ஃபோல்டர் எங்கே இருக்குதோ அந்த லொக்கேஷனுக்கு நம்ம மாற்றிக்கணும். இந்த சின்டாக்ஸ் தரணும். எதுக்கான சின்டாக்ஸ் இது, டு ரீட் எ C++ ஃபைல் த்ரூ பைத்தன், அதுக்கான சின்டாக்ஸ் தான் இது. பைத்தன்கிற கீவேர்ட், பைத்தன் ஃபைல் நேம், ஒரு -i அண்ட் C++ ஃபைல் நேம் வித்தவுட் எக்ஸ்டென்ஷன்.
பைத்தன் ஃபைல் நேம்க்கு எக்ஸ்டென்ஷன் தரணும், C++ ஃபைல் நேம்க்கு எக்ஸ்டென்ஷன் தர தேவையில்லை. திஸ் இஸ் த சின்டாக்ஸ் ஃபார் எக்ஸிக்யூட்டிங் எ சிபிபி ஃபைல் த்ரூ பைத்தன். இதில் பைத்தன்கிறது என்னென்னு பார்த்தோம்னா கீவேர்ட் டு எக்ஸிக்யூட் த பைத்தன் ப்ரோக்ராம் ஃப்ரம் கமாண்ட் லைன். அடுத்து ஃபைல் நேம் .pyயில் என்ன தரணும், நேம் ஆஃப் த பைத்தன் ப்ரோக்ராம் டு பி எக்ஸிக்யூட்டட். I refers to the input mode and C++ file name without extension தரணும். So this syntax is used to execute the C++ file through a Python program. For example, python pycpp.py -i pally in the command prompt and press enter key. If the compilation is successful, you will get the desired output, otherwise error will be displayed. So நம்மளோட syntax நம்ம என்னன்னு தரணும், பைத்தன் அப்படிங்கிற கீவேர்ட் தரணும், ஃபுல் பாத் தரணும், என்னோட பைத்தன் ப்ரோக்ராமோட ஃபுல் பாத் தரணும், -i இன்புட் மோடில் என்ன தரணும், என்னோட சிபிபி ப்ரோக்ராமோட ஃபுல் பாத். ஆனால் இதுக்கு என்ன தர தேவையில்லை, எக்ஸ்டென்ஷன் தர தேவையில்லை, .cppன்னு தரத்துக்கு தேவையில்லை. தென் ப்ரெஸ் என்டர் கீ. என்டர் பண்ணால் கம்பைலேஷன் நடக்குது. என்னோட சிபிபி ஃபைலை கம்பைல் பண்ணுறோம், கேட்குது. என்டர் எ பாசிட்டிவ் நம்பர். The reverse of the number is 765. The number is not a palindrome. So through என்ன பண்ணுறோம், இங்கே இந்த இன்டர்ஃபேஸ் மூலியமாக G++ இன்டர்ஃபேஸ் மூலியமாக ஒரு C++ ஃபைலை பைத்தன் ஃபைல் மூலியமாக நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஓகேவா? In the execution command, the input file does not require its extension. For example, it is enough to just mention the pally instead of pally.cpp. இந்த இன்புட் ஃபைலுக்கு என்ன தேவையில்லை, .cppங்கிற எக்ஸ்டென்ஷன் தேவையில்லை, ஃபைல் நேம் மட்டும் கொடுத்தா போதும். Now let us see the execution through our example pycpp.py and pally.cpp. These two programs are stored in the folder c.python programming. If the programs are not located in the same folder where the python exe file is there, then complete path must be specified for the files during the execution. ஸோ பைத்தன் இஎக்ஸி ஃபைல் ஸ்டோர் பண்ணியிருக்கிற ஃபோல்டருக்குள்ளேயே நம்ம இந்த சிபிபி ஃபைலையும் பைத்தன் ப்ரோக்ராமையும் சேவ் பண்ணியிருந்தோம்னா ஃபைல் நேம் மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும். வேறு இடத்துல சேவ் பண்ணியிருந்தோம்னா ஃபுல் பாத்துமே நம்ம மென்ஷன் பண்ணணும். இங்கே கொடுத்துருக்குறாங்க, திஸ் இஸ் த சின்டாக்ஸ். பைத்தன் அப்படிங்கிற கீவேர்ட், இது பைத்தன் ஃபைலோட பாத், -i இன்புட் மோட், C++ ஃபைலோட பாத். C++ ஃபைலுக்கு .cpp தர தேவையில்லை. கம்பைல் ஆகி ரன் ஆகுது. ரன் ஆனோடனே என்டர் அ பாசிட்டிவ் நம்பர்னு கேட்குது. 233 கொடுத்தோம்னா இட் இஸ் அ palindrome சொல்லுது. வேறு நம்பர்னு கொடுத்தோம்னா இட் இஸ் நாட் அ palindrome சொல்லுது. டு கிளியர் த ஸ்க்ரீன் இன் த கமாண்ட் விண்டோ யூஸ் CLS. இதை கிளியர் பண்ணணும்னா CLS கொடுத்தோம்னா whole screen என்ன ஆகிடும், clear ஆகிடும். So in this class we learn what is the difference between C++ and Python programming. Pythonங்கிறது ஒரு scripting language. It is used to integrate ரெண்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இதில் நம்ம C++ ப்ரோக்ராமை பைத்தனில் இன்டெகிரேட் பண்ணுறதை பற்றி பார்க்குறோம். அதுக்கு நம்ம min.gwங்கிற இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம், ஹவு டு இன்டகிரேட் எ பைத்தன் ப்ரோக்ராம், C++ ப்ரோக்ராம் இன் பைத்தன். ஒரு C++ ஃபைலை பைத்தன் மூலயமா எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்குன்னு ஒரு எக்ஸாம்பிளும் பார்த்தோம். ஸோ அந்த C++ ப்ரோக்ராம் நமக்கு ஆல்ரெடி தெரியும். C++ ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான பைத்தன் கோடிங்கை we'll see in the next class. That's it for today's class. We'll meet in the next class. Thank you, students.